அன்பு உறவுகளே வணக்கம். கோமுகம் பேசுகின்றேன். முருகப்பெருமானை வழிபடும் தெய்வமாக ஏற்று முருகப்பெருமானே தமக்கு உபதேசித்து அருள வேண்டும் என கடும் தவம் ஏற்றி முருகப்பெருமானிடம் உபதேசம் பெற்ற அருளாளர் தவயோகி பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் ஆவார். ராமேஸ்வரத்தில் பிறந்தார், பாம்பனில் வாழ்ந்தார், துறவு நெறியை ஏற்றார். இறுதியில் திருவான்மியூரில் நிரந்தரமாக தங்கிவிட்டார். அப்புனித பூமியே இன்றைக்கு மயூரபுரமாக அழைக்கப்படுகிறது. லட்சோப லட்சம் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி தருகின்ற அமைதி நிலையமாக குருவருள் பீடமாக மயூரபுரம் திகழ்ந்து வருகிறது. பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் தாம் அருளி செய்த பாடல்களுக்கு பதிகங்களுக்கு கீழே அவைகளை அருளிய தேதியை குறிப்பிட்டு எழுதும் வழக்கத்தை கடைபிடித்து வந்துள்ளார். சுவாமிகளின் இம்முறையே இன்று வரலாற்று ஆவணமாக திகழ்ந்து பல்லோராலும் போற்றி வணங்கப்படுகிறது. சுவாமிகள் எழுந்தருளியுள்ள மயூரபுரத்திற்கு மிக மிக அருகே அமைந்துள்ள திருவான்மியூர் அருள்மிகு மருந்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று பாம்பன் சுவாமிகள் திருவான்மியூர் திருப்பதிகத்தை அருளி செய்துள்ளார். இப்பதிகத்தை வெளிப்படுத்திய நாள் என்று 1922 ஆண்டான துர்மதி ஆண்டு மாசி மாதம் 27 சுக்கிரவாரம் என்று சுவாமிகள் பதிவு செய்துள்ளார். அன்பு உறவுகளே, 10/3/2024 தேதியான இன்று சோபகிருது வருஷம் மாசி மாதம் 27 ஆகும். எனவே திருவான்மியூர் திருப்பதிகத்தை பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளி செய்து 102 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. 103ஆம் ஆண்டு தொடங்குகிறது என்பதை நினைவில் வைத்து நாம் போற்ற வேண்டும். இப்புனிதமான நாளை போற்றி பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளை மனம் மொழி மைகளால் வணங்கி நான் ஏற்கனவே திருவான்மியூர் அருள்மிகு மருந்தீஸ்வரர் திருக்கோயிலில் பாம்பன் சுவாமிகளின் திருவான்மியூர் திருப்பதிகம் எனும் தலைப்பில் நிகழ்த்திய சொற்பொழிவின் பதிவினை இக்காணொலியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பாம்பன் என்னும் பதிமுளைத்த பவளக்குன்றே பழம் பாண்டி தமிழ்பொழிலே பண்பால் இல்ல தீம்பயிரே அன்பு கொழிதிரையே தெய்வத்திறங்கண்ட அறநிலையே சகத்தில் உற்ற கூமலரை எழுகதிரே குழந்தை வேலன் புகழ் நெறியே நெறியென்ற குருவே நீதி ஓம்புக என்று உரைத்து ஒழுகி உலகில் வாழ்ந்த உயர்குமர குருதாச ஒளியே போற்றி. எல்லாம் அல்ல எங்கும் நிறைந்த அருட்பெரும் ஜோதியாம் அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வரர் பெருமானுடைய பேரருளை போற்றி செய்து மருந்தீஸ்வரத்தின் தேவாசிரியர் திருமுறை மண்டபத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் எழில் ஞான பூஜையில் கலந்து கொள்ள ஆர்வத்தோடும் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் இங்கே வருகை புரிந்து குருவருள் கூட்டிய திருவருள் இன்பத்தில் திளைத்து கொண்டிருக்கும் அடியார் திருக்கூட்டமா உங்கள் அனைவருடைய பொன்னார் திருவடிகளை முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய எழில் ஞான பூஜையின் திரண்ட கருத்தாக அத்தியாட்சரம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு என்று போற்றப்படுகிற பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளி செய்த திருவான்மியூர் திருப்பதிகம் சிந்தனைக்குரிய திருப்பதிகமாக அமைகின்றது. முருகப்பெருமானை நேராக தரிசித்தவர் பாம்பன் சுவாமிகள். தரிசித்தது மட்டுமல்ல, உபதேசமும் பெற்ற பெருமைக்குரியவர் பாம்பன் சுவாமிகள். அவருடைய ஞானாசிரியர் அருணகிரிநாத பெருமான். எம்முடைய ஞானாசிரியரான அருணகிரிநாத பெருமானுக்கு முருகப்பெருமானே நீங்கள் எழுந்தருளி அவருக்கு உபதேசம் செய்தீர்களே, அதுபோன்று தாங்கள் எழுந்தருளி எமக்கும் உபதேசம் செய்தருள வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் மன்றாடியவர் பாம்பன் சுவாமிகள். அதை முழுவதுமாக அனுபவித்தவரும் பாம்பன் சுவாமி. சான்றோர் பெருமக்களே, திருவான்மியூர் திருத்தலத்திற்கு அவர்கள் எத்தனை முறை வந்து வழிபாடு செய்தார்கள் என்ற குறிப்பு இல்லை. அவர்கள் எண்ணுகிற நேரங்களிலே எல்லாம் வந்திருக்கிறார். பலகாலம் வலம் வந்து மகிழ்ந்து வணங்கி தியானத்தில் ஈடுபட்ட ஒரு அற்புதமான திருத்தலம் இந்த திருவான்மியூர் மருந்தீஸ்வரம் திருத்தலம். அவருடைய திருவடிகளை வணங்கி அந்த திருப்பதிகத்துக்கு உள்ளே நாம் நுழைகின்றோம். சான்றோர் பெருமக்களே, பாம்பன் சுவாமிகள் மிக அதிகமாக உபதேசங்களை செய்து மக்களை பண்படுத்தியவர். அவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் உபதேசத்துக்குரிய பாடல்கள் தான். அது மட்டுமல்ல, 32 வியாசங்களை அவர்கள் சுவாமிகள் வழங்கினார்கள். எதன் பொருட்டு வழங்கினார்கள்? ஞான விசாரணை செய்யக்கூடிய ஆன்மாக்களுக்கு, திருத்தொண்டர்களுக்கு எந்த சந்தேகமும் எழக்கூடாது.
அப்படி சந்தேகம் எழுந்து எவரிடமாவது கேட்டு இந்த சந்தேகத்திற்கு விடை என்ன என்று விளக்கம் என்ன என்று கேட்கிற பொழுது அவர்கள் தவறாக பாதை காட்டக்கூடாது. ஆகவே அவர்கள் தாங்களாகவே எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கருணையோடு மிக கடினமான பகுதிகளை கூட மேற்கோளாக பல நூல்களை காட்டி நம்மை பண்படுத்தியவர் பாம்பன் சாமி. 6666 பாடல்களை முருகப்பெருமானுடைய திருவருள் திறத்தினாலே வெளிப்படுத்தியவர். அதனை 6 மண்டலங்களாக பகுத்து அவராகவே நூலாக நமக்கு வழங்கினார். நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த அருளாளரும் செய்யாத ஒரு தன்மையை பாம்பன் சுவாமிகள் செய்தார் என்றால் தாம் அருளிய பாடல்களை புத்தகமாக கொடுத்து சமுதாயத்திற்கு கொடுத்த பெருமை அவருடைய சொந்த காசு. 32 வியாசங்களையும் 6 மண்டல பாடல்களையும் தம்முடைய சொந்த பொறுப்பில் பதிப்பித்து மக்களுக்கு வழங்கிய மாபெரும் அருளாளர் பாம்பன் சாமி. இறைவன் அவருக்கு அந்த அமைப்பை வழங்கினார். சாமி சொல்லுவார், இறைவன் என் முன் வெளிப்பட்டு நின்றருளிய உறுதி உரையும் உபகாரமும் பல. எத்தனையோ முறை முருகப்பெருமான் அவருக்கு நேராக காட்சி கொடுத்து நிறைய செய்திகளை பரிமாறி இருக்கிறார். அவருடைய உறுதியான உரையை நான் பலமுறை கேட்டேன். அந்த உபகாரத்தை நான் என்னென்பேன். என் பாடல் அவனால் அங்கீகரிக்கப்பட்டது என்பதை உணருங்கள். அதை சொல்லுகிறார் என்றால் எந்த அளவுக்கு அந்த திருவருள் திறத்திலே அவர்கள் கரைந்து போயிருப்பார். நமக்கு சொல்லுகிறார், உனக்கும் உன் வாழ்க்கை துணைவிக்கும் மற்றும் உள்ள என்னை நம்பி நலமிழைத்தார்க்கும் என் உள்ளும் புறமும் இருந்து என்னை ஆதரித்தருள் பரமன் யாவனோ அவனது திருவருள் உயிர் துணையால் நின்று அருளுமாக. நம்பொருட்டு பிரார்த்தனை செய்கிறார். அத்துணை பேருக்கும் திருவருள் துணை செய்வதாக என்று பிரார்த்தனை செய்கிறார். என்னை ஆதரித்தருள் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரை ஆதரியாது நிற்குமோ? யார் ஒருவர் என்னை நம்புகிறார்களோ, என்னுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவர்கள் அத்துணை பேரையும் முருகப்பெருமான் ஏற்றுக்கொள்ளுவான், அவர்களை வழிநடத்தி செல்லுவான். அந்த நிலையிலே தான் என்னை ஆதரித்தருள் பரம ரகசிய சக்தி என்னை ஆதரியாது நிற்குமோ என்று சொல்லி ஆதரிக்கும் என்று அழுத்தந்திருத்தமாக சொல்லுகிறார். நமக்கு அவர்கள் வெளிப்படுத்துகிற ஒரு முக்கியமான செய்தி எதுன்னா, ஞான வாக்கியத்தில் சொல்லுவார், குருவருள் இன்றி அருள் வரவில்லை. குருவருள் இருந்தால்தான் திருவருள் திறம் உங்களுக்கு நன்கு புரியும், விரைந்து வரும். அந்த குருவருள் இல்லையே திருவருள் கிடைப்பதற்கு தாமதமாகும் அல்லது கிடைக்காமலும் போகலாம். அதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கொள்கை. அதை சாமி சொல்லுகிறார். தெளிவு குருவின் திருவுரு காண்டல் என்ற அந்த திருமந்திரத்தாருடைய திருவாக்கை எண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் நமக்கு சொல்லுகிறார், நீ என் உருவை மறத்தலாகாது, ஆவதேல் எனக்கு அருளிய அது. அப்படின்னா என்ன? என் உருவத்தை நீங்கள் மறக்காதீர்கள். காரணம் என்ன என்றால், எனக்கு இறைவன் அருளியது அது. ஞானாசிரியராக முருகப்பெருமான் வருகிற பொழுது எனக்கு அதை உணர்த்தினார். ஞானாசிரியருடைய திருவுருவத்தை மறக்கக்கூடாது. ஆகவே நீ என் உருவை மறத்தலாகாது, ஆவதேல் எனக்கு அருளியது அது, அதை உனக்கும் அருளும், அது எனக்கு கடமையும் ஆகும், அஞ்சற்க என்று சீடர் சின்னசாமி பிள்ளை சுப்பிரமணிய தாசர் என்று சுவாமிகளாலே தீட்சா நாமம் பெற்றவர் அவருக்கு அதை வழங்குகிறார். ஏனென்றால் அவர்கள் சீடராக வரித்து கொள்ளுகிறார். சீடராக வரித்து கொண்ட பிறகு சொல்ல வேண்டிய அற்புதமான செய்தியை அவருக்கு உணர்த்துகிறார்கள். இந்த இடத்திலே அந்த திருவுருவ காட்சி மனக்கண்ணிலே கொண்டு வர வேண்டும். தகராலய ரகசியத்தில் சுவாமி ஒரு கருத்தை சொல்லுகிறார். நமக்கெல்லாம் சொல்லுகிற ஒரு அற்புதமான கருத்து என்னன்னா, கரிசரு நூறு பல கற்கினும், குற்றமில்லாத பல நூல்கள் சமுதாயத்தில் நிறைய இருக்கிறது. ஐயமில்லாமல் அத்துணையும் நான் கற்றேன் என்று சொன்னாலும், அதுபோல் திரிவர ஓதும் திடம்பெறினும், அவ்வாறு கற்றவாறே பிறருக்கு ஓதுகிற அந்த திறத்தை பெற்றிருந்தாலும், கார் சொறியுரை போல் கவி சொல்லினும், காலமேகம் பொழிகின்ற மழையென அனாயாசமாக விரைவாக கவிகளை பாடுகிற திறம் பெற்றிருந்தாலும், வெண்ணோய் அரி குகனை பரவாவிடில் அவனே, குகேசனை துதித்து வணங்காவிடின் மேற்கூறிய அனைத்தும் வீணாகும். அந்த திருவருள் திறம் பக்தி இல்லாமல் பல நூல்களை படித்தேன், படித்த நூல்களை திறம்பட வெளிப்படுத்துகிறேன், காலமேக மழை போல கவிகளை பாடுகிற ஆற்றலை பெற்றேன் என்று சொல்லுகின்ற அந்த அறிவை பெற்றிருந்தாலும் அது பயனற்ற அறிவாக போய்விடும். குகேச பெருமானுடைய திருவடியை வணங்குங்கள் என்று சொல்லுகிற அந்த தன்மையை பார்க்கிறோம். அப்படி வணங்கினால் என்ன ஆகும்? இறை அருளை பெறுவதற்கு அவனை வணங்க வேண்டும். வணங்கினால் நாம் பெறுகிற பேறு எது?
என்று சொல்லுகிற பொழுதுதான் பாம்பன் சுவாமிகள் சொல்லுவார் 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 80 வரையில் வருகிறோம். அதற்கு பிறகு வருகிற 10 சேர்ந்து அது 9, 10ன்னு தானே சொல்லணும். 70, 80 போல தானே அதற்கும் சொல்லணும், ஓசை வரணும். ஆனால் 100னுடைய ஓசையை முன்பாகவே பெற்று அது 90 என்று சொல்லப்படுகிறது. 50, 60, 70, 80 என்ற நிலையில் திடீரென்று 100 வருகிறது. 9, 10க்கு 90 என்று 100னுடைய அடைமொழியை பெறுகிறது. சுவாமி சொல்லுகிறார், 100ற்கு பக்கத்திலே அது இருக்கின்ற காரணத்தினாலே 100னுடைய ஓசையை அது பெறுமாறு போல நீ இறைவனை சதா காலமும் வணங்கியவாறு இருப்பீரேயானால் இறைவனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பெருமையை பெறுவார். 100க்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய 9, 10, 90 என்று ஓசையை எவ்வாறு பெறுகிறதோ அதுபோல பரம்பொருளின் அணுக்கமாக இருக்கக்கூடிய ஆன்மா அபர சுப்பிரமணியம் என்று அழைக்கப்படும். சுப்பிரமணியம் என்ற திருநாமத்தை அது பெறும். எவ்வளவு பெரிய செய்தி! அப்பொழுதுதான் நாம் பெறுகிற அந்த பெருமை நமக்கு நன்கு புரியும். 100ஐ அடுத்த 10 நூற்றோசை கோடல் போல் ஊற்றை ஒழிக்கும் ஒளி முருகன் கால் தன்மை உற்றவனை சார்நல் உயிரும் அவன் பெயரே பெற்று உயும் இதே பெரிது. ஆகவே இறைவனை வணங்குவதற்கு தயங்காதீர்கள், உறுதியோடு வணங்குங்கள். பாம்பன் சுவாமிகளுடைய திருமேனி நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த திருவான்மியூர் திருப்பதிகம் அடி ஒன்றுக்கு 15 அக்கரங்களை உடையது அப்படின்னு குறிப்பெழுதினார். ஒவ்வொரு பாடலும் 4 வரி, 10 பாடல்கள் 40 வரி. 40 வரிகளையும் நீங்கள் ஒற்றெழுத்துக்களை நீக்கிவிட்டு பார்ப்பீர்களேயானால் 15 எழுத்துத்தான் வரும். ஒரு இறையொருள் திறம் இருக்க வேண்டும், இலக்கண செறிவு இருக்க வேண்டும். இருந்தால்தான் இப்படிப்பட்ட ஞான பாடல்களை வெளிப்படுத்த முடியும். அது மட்டுமல்ல, சந்தம் நிறைந்த ஒரு திருப்பதிகம் திருவான்மியூர் திருப்பதிகம். தானதான 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 தனனா என்ற அந்த சந்தத்திலே பெருமான் தொடங்கி அற்புதமாக அந்த 15 அக்கரங்களை மையமாக வைத்து அருளி செய்த ஒரு பதிகம் இது. சுவாமி எப்பொழுது இதை வெளிப்படுத்தினார் என்றால், துர்மதி வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி சுக்கிரவாரம். அவர் எப்பொழுதுமே வரலாற்றை பதிவு செய்வதிலே ஆர்வமுடையவர். ஒரு பதிகம் எழுதுகிறார் என்றால் அதற்கு கீழே அது வெளிப்படுத்தப்பட்ட தேதியை அவர்கள் எழுதுவார்கள். அப்படி அவரால் எழுதப்பட்ட தேதி இந்த திருவான்மியூர் திருப்பதிகத்திற்கு என்ன தேதி என்றால், துர்மதி வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி சுக்கிரவாரம் அவர் எழுதினார். துர்மதி வருடம் என்பது 1922ஆம் ஆண்டு. ஆகவே சான்றோர் பெருமக்களே, அந்த நிலையில் சுவாமிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த 22ஆம் ஆண்டு நிறைய பதிகங்களை அவர்கள் பாடினார்கள். சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கெல்லாம் அவர்கள் திருப்பதிகத்தை அருளி செய்திருக்கிறார்கள். கார்த்திகை மாதத்தில் சென்னை என்ற தலைப்பிலே 2 பதிகம், முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானம் என்றும் கந்தசாமி கோவில் என்றும் அழைக்கப்படுகிற கந்தகோட்டம், 2 பதிகங்களை அருளினார்கள். கந்தகோட்டம் என்று இன்றைய தினம் அழைக்கப்படுகிற அந்த திருத்தலம் வள்ளல் பெருமானால காலம் முதல் அந்த பெயர் அழைக்கப்படுகிறது. அதற்கு முன்பு வரையில் முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானம் என்றோ கந்தசாமி கோவில் என்றோ தான் அழைக்கப்பட்டது. இன்றைய தினம் வள்ளல் பெருமான் 9 வயதிலே அங்கே உள்ளே நுழைந்து தெய்வமணி மாலை பாடினாரோ, கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே என்ற அந்த முழக்கத்தை எழுப்பினாரோ, அன்றைய தினத்திலிருந்து அது கந்த கோட்டமாக மாறியது. அதுதான் அழைக்கப்படுகிறது. அதுவும் இந்த அந்த துன்மதி ஆண்டிலே தான் அவர்கள் 1922 தான் வெளிப்படுத்துகிறார். அதற்கு அடுத்ததாக சண்பகாடவி என்று சொல்லப்படுகிற திருவேட்டீஸ்வரம், திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய திருவேட்டீஸ்வரம் சுவாமி அதற்கும் பதிகம் பாடினார். அதே ஆண்டிலே தை மாதத்தில் 22ஆம் நாள் திருமயிலாப்பூர் பதிகம் பாடினார். தை மாதம் 25ஆம் தேதி திருமயிலாப்பூர், திருவொற்றியூர், திருமயிலாப்பூர் 2ற்கும் பதிகம் பாடுகிறார். கார்த்திகை மாதத்தில் திருக்கழுக்குன்றம், மார்கழியிலே யுத்தபுரி என்று போற்றப்படுகிற திருப்போரூர். ஆக சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய இத்துணை திருத்தலங்களுக்கும் அந்த ஓர் ஆண்டிலே தான் சுவாமி பதிகம் பாடினார். அப்பொழுது சுவாமிக்கு வயது 72. சுவாமி சொல்லுகிறார், 1922ஆம் ஆண்டு சுவாமியோட திருவுருவமும் அவருடைய திருவுள்ள குறிப்பும் எதுவாக இருந்தது என்பதை நாம் பல அருளாளர்களுடைய அருள்மொழிகளை வைத்து ஆய்வு செய்து புரிந்து கொள்கிற செய்திகள் என்ன என்றால், 1921ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் நாள் சுவாமிகள் ஒரு கட்டளை இடுகிறார், அன்பர்களுக்கு கட்டளை இடுகிறார். எவரும் என்னை வணங்க வேண்டாம், என்னிடம் நெருங்கி வர வேண்டாம், நான் அதை விரும்பேன் என்று சொன்னார். அதிர்ந்து போனார்கள் அடியார். சுவாமியோட திருவுள குறிப்பு எதுவோ என்று முதலிலே அதை ஏற்றுக்கொண்டார்கள்.
21ஆம் ஆண்டு சென்றது, 22 செல்லுகிறது, 22 தான் தலங்கள் தோறும் செல்லுகிறார். இந்த கட்டளையை விட்ட பிறகு அவர்கள் வலம் வந்த தலங்கள், அதிகமான தலங்கள் இவைகள் எல்லாம். அப்பொழுது முழுக்க முழுக்க ஞான நிட்டையிலே சுவாமிகள் இருந்திருக்கிறார். இறைவனுடைய சிந்தனையை தவிர வேறு எவருடனும் உரையாடக்கூடாது என்கிற அந்த கடுமையான நியதியை சுவாமி கடைபிடித்திருக்கிறார். பிறகு மெல்ல மெல்ல அடியார்கள் அவருடைய மனதை மாற்றி 1925ஆம் ஆண்டு, சுவாமி எங்களுக்கெல்லாம் மிகவும் சிரமமாக இருக்கிறது, நீங்கள் உங்களுடைய கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முறையிடுகிற பொழுது, தொலைவில் இருந்து வணங்கலாமே, நெருங்கி வந்துதான் வணங்க வேண்டும் என்பது இல்லையே, ஏன் வணங்கக்கூடாது என்று கேள்வியை அடியார்கள் எழுப்புகிறார்கள். அப்பொழுது சுவாமி சொல்லுகிறார், தமக்கு பெருமை தேடி கொள்ளுதல் என்கிற அந்த தன்மையை அந்த சடங்கு உருவாக்கிவிடும். பிறர் எம்மை வணங்குகிற பொழுது நாம் பெருமைப்படுகிறோம் என்ற அந்த உணர்வு நம் உள்ளத்தில் தானாக விசுரூபம் எடுக்கும். அது ஒரு கருத்து. மற்றொரு கருத்து, பிறருக்கு சிரமத்தை தருகிறோமே என்ற அந்த எண்ணமும் வரும். ஒருவர் கீழே விழுந்து வணங்கி எழுவது என்பது அவர்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது எம்பொருட்டு இவ்வளவு சிரமப்பட வேண்டுமா என்ற அந்த எண்ணமும் வருகிறது. மற்றொன்று, செயலை சிவ செயல் என பாவிப்பவர்கள் இதை செய்யலாம், இதை அனுமதிக்கலாம். என்ன சொல்லுகிறார்? ஜீவனுடைய செயல் சிவனுடைய செயல் என்று பாவனை செய்பவர்களுடைய நிலை திருவுருவத்தில் முன்பாக நீங்கள் வணங்கலாம்னு. இப்போ என்ன அடையாளம் காட்டுகிறார்? ஜீவனுடைய செயலை சிவனுடைய செயல் என்று எண்ணுகிற அந்த நிலை இருக்கிறதே, அப்படி எண்ணினால் கடவுளை நம்மை வணங்குவதாக பொருள். ஆகவே அது எனக்கு உடன்பாடல்ல சொல்லிட்டு சொல்லுகிறார். குரு வழிபாடு, உங்களுக்கு குரு வழிபாடு தானே செய்ய வேண்டும். குரு வழிபாடு அந்தரத்தில் பாவிக்கப்படலாம், அந்தரத்தில் பாவிக்கப்படலாம். அப்படின்னு என்ன? தகராலயத்தில் நீங்கள் செய்யுங்கள். ஏற்கனவே தகராலய ரகசியம் உங்களுக்கு வழங்கினேன். குகேச பெருமானை தகராலயத்தில் நிறுத்துங்கள் என்று சொன்னேன். உங்களுடைய குருவையும் அங்கே தகராலயத்தில் நிறுத்துங்கள். அதுதான் எளிமையான உயர்ந்த வழிபாடு என்று அந்த வழிபாட்டிலே கூட அவ்வளவு ஒரு ஒழுக்கத்தை அவர்கள் காட்டுகிறார். அது 1925. இதற்கு இடைப்பட்ட நிலையிலே தான் சுவாமி திருவான்மியூர் திருப்பதிகத்தை வழங்குகிறார்கள். இந்த மனோபாவம் அதிகமாக மேலோங்கி இருந்த காலத்தில்தான் 1922ஆம் ஆண்டு வருகிறது. மாசி மாதம் 27ஆம் தேதி வருகிறது. திருவான்மியூர் திருத்தலத்திலே அவர்கள் எழுந்தருளி இந்த திருவான்மியூர் திருப்பதிகத்தை அவர்கள் வழங்குகிறார்கள். ஆகவே சான்றோர் பெருமக்களே, பாம்பன் சுவாமிகளுடைய அந்த திரு உருவத்தையும் திரு உள்ளத்தையும் நாம் நன்கு புரிந்து கொண்டால்தான் இந்த பதிகத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். அவர் முதல் பாடலிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், சீருலாவு நீடு மாட வீதி ஆதி தேவர்வாள் ஏருலாவு வேத பீட மெய்விலாச வான்மியோர் நாருலாவு ஞான வேலின் நாதன் நாத பாதமே பாருலாவு ஞான நூலர் பாடும் வீடும் ஆகுமே தான 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 தானனா சீருலாவு நீடு மாட வீதி ஆதி தேவர் வாழ். அந்த சந்தம் அப்படியே வரும். 40 வரிகளுக்கும் அந்த சந்தம் வரும். ஒவ்வொரு வரியும் 15 அக்கரங்களுக்கு உரியதாக இருக்கும், எழுத்துக்களுக்கு உரியதாக இருக்கும். ஒற்றெழுத்துக்களை நீக்கிவிட்டு நீங்கள் கணக்கிலே பார்க்க வேண்டும். சீருலாவு நீடு மாட வீதி ஆதி தேவர் வாழ். செல்வம் விளங்குகின்ற உயர்ந்த மாட வீதிகள் இது திருவான்மியூரில். திருவான்மியூர் மாட வீதிகளிலே நீங்கள் பார்ப்பீர்களேயானால் செல்வ செழிப்போடு கம்பீரமாக நிற்கக்கூடிய அந்த மாட வீதிகளை நீங்கள் பார்க்கலாம். சீருலாவு நீடு மாட வீதி ஆதி தேவர் வாழ்கின்ற. ஆதி தேவர் வாழ்கின்றன்னா பழமையான தேவர்கள். நாம் எல்லாம் என்ன எண்ணுகிறோம்? பழமையான தேவர்கள் வேறு, புதிய தேவர்கள் வேறு என்று இவர்கள் பிரித்து காட்டுகிறார்களே. தேவர்கள் என்றால் ஒன்றுதானே என்று நீங்கள் கருதலாம். உயர்ந்த பிறவியை தேவ பிறவியை பெற என்ற வாய்ப்புள்ள ஆன்மாக்கள் அந்த தேவ கணங்களிலே சேர்ந்து கொண்டே இருப்பார்கள். அது புதிய தேவர்கள் என்ற கணக்கிலே அவர்கள் இருப்பார்கள். அதில் மிகவும் பழங்காலத்தில் தேவகணங்களாக மாறிய அந்த தேவகணங்கள் எல்லாம் நிறைந்திருக்கும் திருத்தலம் எதுன்னா திருவான்மியூர். ஏருலாவும் வேத பீட மெய் விலாச வான்மியூர். அழகு பொருந்திய வேத பீடம் அமைந்திருக்கக்கூடிய அழகான தலம் இந்த திருவான்மியூர். வேதங்கள் எல்லாம் வழிபாடு செய்து பேறு பெற்ற ஒரு திருத்தலம். ஒரு அசுரனுடைய கொடுமையான கரத்திலே அந்த வேதங்கள் அகப்பட்டு கடலின் கீழே சென்று அமுங்கியது. பிறகு அவைகள் வெளிவந்த பிறகு ஒரு அசுரனுடைய கைப்பட்ட காரணத்தினாலும் சேற்றிலே அழிந்து கிடந்த காரணத்தினாலும் ஏற்பட்ட அந்த அழுக்கினை போக்கிக் கொள்ள திருவான்மியூர் மருந்தீஸ்வரம் திருத்தலத்தை அடைந்து வேதங்கள் எல்லாம் வழிபாடு செய்து பேறு பெற்றன. ஆகவே தான் பாம்பன் சுவாமிகள் இதனை வேத பீடம் என்று சொல்லுவார். வள்ளல் பெருமான் இந்த இடத்துல மருந்தீஸ்வரத்தை ஞான விதானம் என்று சொல்லுவார்.
வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் மருந்தீஸ்வரத்தை இடுக்கண்களை எல்லாம் நீக்குகின்ற ஒரு அற்புதமான தலம். சுமை தாங்கியாக நம்முடைய இடுக்கண்களை எல்லாம் சுமை தாங்கியாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான திருத்தலம் இந்த மருந்தீஸ்வரம் திருத்தலம். ஆக ஞானிகளுடைய பார்வையில் மருந்தீஸ்வரம் எவ்வாறு அமைகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளும் வள்ளல் பெருமானும் நேராக பழகியவர்கள், ஒருவரோடு ஒருவர் சம்பாஷணை செய்தவர், உரையாடிய பெருமைக்குரியவர். ஆக அவருடைய கருத்தையும் நாம் இணைத்து இந்த மருந்தீஸ்வரத்தோடு இணைத்து நாம் பார்க்க வேண்டும். ஏருலாவும் வேதபீட மேய்விலாச வான்மியூர் நாருலாவு ஞானவேலி நாதநாத பாதமே பாருலாவு ஞான நூலர் பாடும் வீடும் ஆகுமே. அது அன்பு விளங்கும் ஞானவேலி ஏந்திய தலைவனுடைய அந்த திருவடி, அந்த திருவடியிலே இருந்து ஒரு ஒளி வந்து கொண்டே இருக்கும், பிரணவ ஒளி வந்து கொண்டே இருக்கும். அன்பு விளங்குகின்ற ஞானவேல், ஞான தண்டாயுதபாணி என்று சொல்லுகின்ற அந்த பெருமைக்குரிய குகேச பெருமான் எழுந்தருளி நம்மையெல்லாம் ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற திருத்தலம் இந்த மருந்தீஸ்வரம். இந்த இடத்தில்தான் பாருலாவு ஞான நூலர் பாடும் வீடும் ஆகுமே. ஆக இப்படிப்பட்ட முருகப்பெருமான் உரைகின்ற இந்த திருத்தலத்தை நாம் பற்றி நாம் பேரின்பம் அடைய வேண்டும் என்ற அந்த பெரும் நோக்கத்தோடு ஞான சாத்திரம் உணர்ந்த அடியார்கள் நிறைந்து நிறைந்து வந்து வந்து மகிழ்ந்து வழிபாடு செய்கின்ற திருத்தலம் இந்த திருத்தலம் என்று சொல்லுகிறார். ஆக பாம்பன் சுவாமிகளுடைய பார்வையில் மருந்தீஸ்வரத்தில் வந்து வழிபாடு செய்கின்ற அடியார்கள் அவருடைய இலக்கணம் என்ன? ஞான சாத்திரம் உணர்ந்தவர்கள். ஒரு அறியாமையோடு வருகின்ற ஆன்மாக்கள் அல்ல, ஒரு ஆரவாரத்தோடு வருகின்ற ஆன்மாக்கள் அல்ல, அன்போடு வருகிற ஆன்மாக்கள் மருந்தீஸ்வரத்தில் உண்டு. பேரறிவை பெற்ற ஞான சாத்திரம் முழுவதும் உணர்ந்த அடியார்கள் மகிழ்ந்து வலம் வருகிற திருத்தலம் இந்த மருந்தீஸ்வரம் திருத்தலம். பாருலாவு ஞான நூலர், உலகத்தில் வாழ்கின்ற ஞான சாத்திரம் உணர்ந்தவர்கள் புகழ்ந்து பாடுகிறார் இந்த திருத்தலம். அவர்களுக்கு அந்த முக்தி பேற்றினை வழங்குகிற ஒரு திருத்தலமாக இது அமைகிறது. பாடும் வீடும் ஆகுமே என்று சுவாமிகள் அந்த முதல் பாடலில் சொல்லுகிறார். ஒரு அற்புதமான கருத்து இது. வேத பீடம் என்று உலகுக்கு பிரகடனப்படுத்துகிற ஒரு அற்புத பாடலாக அந்த முதல் பாடலை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இரண்டாவது பாடலில் பாருங்க. கோடராத சோலை தாழை கூடு நீழல் நாறு நீர் ஏடராத வாரி சாதி மெய்தடாத வான்மியோர் மாடராத மாமயூர மூரும் ஆதி பாதமே பாடராத ஞான நூலர் பாடும் வீடும் ஆகுமே. கோடராத சோலைன்னார், வண்டுகள் நீங்காத சோலை. நம்முடைய மருந்தீஸ்வரத்தில் திருவான்மியூர் திருத்தலத்தில் சோலைகள் சூழ்ந்த ஒரு திருத்தலம் இந்த திருவான்மியூர் திருத்தலம். தாழை கூடு நீழல் நாறு நீர் என்றார். தாழைகளும் சேர்ந்து நிழல் செய்கிறது. இது கடலை சார்ந்த இடம் அல்லவா? ஆகவே அதற்குரிய நெய்தல் நிலத்துக்கு உரிய அந்த தன்மையோடு அந்த அற்புதமான பாடலை வெளிப்படுத்துகிறார்கள். தாழை கூடு நீழல் நாறு நீர், தாழைகளும் சேர்ந்து நிழல் செய்கிறது. இங்கு இருக்கக்கூடிய நீர் இருக்கு பாருங்க, பரிசுத்தமான நீர். அந்த நீரை எடுத்தாலே நறுமணம் வருகிறது. இது ஒரு கற்பனையாக இல்லையா என்று நீங்கள் கருதலாம். பரிசுத்தமான நீர் கைகளில் தாங்குகிற பொழுது ஒரு கம்பீரமான ஒரு வாசம் வரும். இதை எப்பொழுது நீங்கள் அனுபவிக்கலாம்னா, கைலாய யாத்திரை போகிற போது கோமிகை என்கிற இடத்துல முதலாக கங்கை வெளிப்படுகிறது பாருங்க. அந்த இடத்துல அந்த நீரை இரண்டு கரத்திலையும் தாங்கி நீங்கள் பாருங்கள், அப்பொழுது நீங்கள் அதை உணர்வீர்கள். அது சொல்லுகிறார். தாழை கூடு நீழல் நாறு நீர் ஏடராத வாரி சாதி. ஏடராத வாரி சாதினா இதழ்கள் நீங்காத தாமரை மலர். ஒரு தாமரை மலரை எடுத்தால் முழுமையான இதழ்கள் இருக்கும். சில இதழ்கள் உதிர்ந்து அந்த மலரை பயன்படுத்துதல் கூடாது. திருவான்மியூரை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் இங்கு வழிபாட்டுக்குரிய மலர்கள் அத்துணையும் இதழ்கள் நீங்காத தாமரை மலர், அந்தளன் தாமரை மலர். ஏடராத வாரி சாதி மெய் தடாக வான்மியூர். அந்த தாமரை மலர் எங்கே இருக்கிறதுன்னா, திருவான்மியூரில் இருக்கக்கூடிய தடாகங்களிலே எல்லாம் பூத்து செழித்து இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக மாடராத மாமயூரம் ஊரும் ஆதி பாதமேனர். மாடராதன்னா செல்வம் நீங்காத, சதா காலமும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய திருத்தலம் இந்த திருவான்மியூர் திருத்தலம்.
என்றால் அதற்கு மறைபொருள் என்ன? திருவான்மியூர் திருத்தலத்திற்கு எவர் ஒருவர் வந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் செல்வ செழிப்போடு இருப்பார். அதுதான் நுட்பம். மாடராத மாமயூரம் ஊரும் ஆதி பாதமே. மாமயூரம் என்றார் சிறந்த மயிலை செலுத்துகின்ற முருகப்பெருமான் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். மாடராத மாமயூரம் ஊரும் ஆதி பாதமே, பாடராத ஞான நூலர் பாடும் வீடும் ஆகுமே என்று அந்த அற்புதமான பாடல்களை பாடுகிற ஞான சாத்திரம் உணர்ந்த அடியார்கள் நிறைந்த இந்த திருத்தலத்திலே இறைவனுடைய திருவடியை பற்றி அவர்கள் பேரின்பத்தை பெறுகிறார்கள் என்று மகிழ்ந்து மகிழ்ந்து பாடுகிறார். இந்த தலத்தினுடைய சிறப்பு, இந்த பதிகத்தினுடைய சிறப்பு என்னன்னா, இறையருளை சிறப்பித்து சொல்லுவது என்பது ஒரு வழி. ஆனால் இந்த பதிகத்தில் அந்த இறையருளை பெறுகின்ற அடியார்களுடைய மெய்மறந்த நிலையை சொல்லுகிறார். ஒவ்வொரு பாடலும் அடியார்களுடைய இலக்கணத்தை வெளிப்படுத்துகிற பாடல்கள். ஏனென்றால் அந்த காலத்தில் 1922 அப்படித்தான் இந்த மருந்தீஸ்வரம் இருந்திருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. அதில் சில ஆர்ப்பாட்டங்கள் சேர்ந்திருக்கலாம், நுழைந்திருக்கலாம். எண்ணிக்கையில் அதிகமாகிறது அல்லவா? அன்றைக்கு எண்ணிக்கையில் குறைவாக இருந்தோம், வசதிகளிலே குறைவாக இருந்தோம். இன்றைக்கு வசதிகளை பெருக்கிக் கொண்டோம், எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறோம். ஆகவே சில மாறுபாடுகள் இருக்கும், அது காலத்தினுடைய கோலம் அது. ஆனால் அடிப்படை மாறவில்லை. ஞான சாத்திரம் உணர்ந்தவர்கள் சதா காலமும் வலம் வருகிற திருத்தலம் என்பது இன்றைக்கும் அது உண்மையே. வேத பீடம் என்று சொன்னது இன்றைக்கும் உண்மையே. ஏனென்றால் தினந்தோறும் வேத பாராயணம் செய்கிறார், தினந்தோறும் ஞான சாத்திர விசாரணை நடந்து கொண்டிருக்கக்கூடிய திருத்தலம் இன்றைக்கும் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. 3வது பாடல்ல தேசுராத மீன் உலாவு சீத வாரி 4 நீர் வீசலார் விலாச ஊர் விவேகர் வாழும் வான்மியோர் வாசவேல் இனான் விபூதி மானராத பாதமே பாச 100 ஞான நூலர் பாடும் வீடும் ஆகுமே. ஒரு அற்புதமான ஒரு இயற்கை காட்சியை காட்டுகிறார். முதல் 2 வரியில தேசூராத மீன் உலாவும்னார். ஒளி நீங்காத மீன்கள் உலவுகிற குளிர்ந்த கடல் அலை நீர் வந்து வந்து மோதுகிற திருவான்மியூர். கடலும் கடலை சார்ந்த இடமுமாக இந்த தலம் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் கடலினுடைய சிறப்பை சொல்லுகிறார். கடல் நீர் எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கும். வாரி 4 நீர்னார். வாரின்னா குளிர்ச்சி, சீத வாரின்னா குளிர்ந்த நீர். அதுக்கு முன்பாக தேசுராதனார். தேசுராதனா ஒளியோடு இருக்கக்கூடிய மீன்கள் உழவுகின்ற மீன்களே அந்த தண்ணீரில் அது ஓடுவதை பார்த்தால் ஒளி விடுமா. அதுபோல் செழிப்பாக அந்த மீன்கள் அந்த கடலிலே அது ஆடிக்கொண்டிருந்தது, விளையாடி கொண்டிருந்தது. கடல்வாழ் உயிரினங்கள் கூட தெய்வீகத்தோடு இருந்தன. திருவான்மியூரில் இருக்கக்கூடிய கடல் நீரிலே விளையாடுகின்ற மீன்கள் கூட தெய்வீகத்தோடு அது வெளிப்படுத்துகிறது என்றால் அடியார்கள் எவ்வாறு இருந்திருப்பார்கள்? தேசுராத மீன் உலாவு சீத வாரி 4 நீர் வீசலார் விலாச ஊர் விவேகர் வாழும் வான்மியூர். வீசுதல் பொருந்திய அழகுடைய அறிஞர்கள் வாழ்கிறார் திருத்தலம் இந்த திருவான்மியூர். கடல் நீர் வருகிறதே, வந்து வந்து மோதுகிறது. திருவான்மியூர் திருத்தலத்தில் கடல் நீர் வந்து வந்து முத்தமிடுகிறது, முத்தமிட்டு உள்ளே செல்கிறது. ஒளி மிகுந்த மீன்கள் வந்து வந்து மகிழ்ந்து இந்த திருத்தலத்தை பார்த்து திரும்பவும் விளையாடச் செல்லுகிறது. அறிஞர் கூட்டம் நிரம்பிய திருத்தலம் இந்த திருவான்மியூர் திருத்தலம். கற்றோர்கள் சான்றோர்கள் நிறைந்த திருத்தலம் இந்த திருவான்மியூர் திருத்தலம். ஏதோ ஞான சாத்திரங்கள் உணர்ந்தவர்கள் என்றாலே சமய சார்புடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று நீங்கள் கருதி விடுவீர்கள். குட்டி பாப்பாவுடைய கூட போட்டதான் உள்ள ஓடி வந்துச்சு. அதை பற்றி அந்த எல்லாம் உள்ள போயிட்டு வந்துட்டோம். ஏதோ அனௌன்ஸ் பண்ணுங்க. பொண்ணு பையன் என்ன வர்ஷனா ஃப்ரெண்ட்ஸ் குட்டி சின்னதா எத்தனை வயசு? 3 வயசு ஆகும். வர்ஷனா வர்ஷனா சான்றோர் பெருமக்களே, வர்ஷனா என்கிற ஒரு சிறுமி பேண்ட் சட்டை போட்டு இருக்குமா. திருக்கூட்டத்தில் எங்கேயோ அது கலந்து விட்டு இருக்கிறது. அது மொட்டையை தலையோடு இருக்கும் அது. ஆகவே சான்றோர் பெருமக்களே, அந்த குழந்தையை காண்பவர்கள்
இந்த தேவாசிரிய திருமுறை மண்டபத்திற்கு முன்பாக அந்த குழந்தையை அழைத்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கூட்டத்தில் எங்கேயாவது அது வேடிக்கை பார்த்தவாறு இருக்கும். ஆகவே பெற்றோர்களும் சற்று சுறுசுறுப்பாக பார்க்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வீசலார் விலாசவூர் விவேகர் வாழும் வான்மீர், அறிஞர் பெருமக்கள் எல்லாம் வாழ்கிற ஒரு மிகச்சிறந்த திருத்தலம் இந்த திருவான்மியூர் திருத்தலம். வாசவேலினான் விபூதி மாணராத பாதமே. இங்கே திருவான்மியூர் திருத்தலத்தில் மந்திர வேலை பெருமான் சாத்தி இருக்கிறார். வாசவேலினான்னா மந்திர வேல், அது ஞானவேல், மந்திரவேல், வைரவேல், வஜ்ரவேல் என்றெல்லாம் அழைக்கப்படுகிற அந்த வேலாயுதம் இருக்கிறதே. அருணிமுனீந்திரர் சொல்லுவார், திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேல். அது நம்மை வழிநடத்தி செல்லும். தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகல் துணையதாகும், நமக்கு துணை செய்யும். சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்து எரிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் என்று அந்த மந்திரவேலின் பெருமையை சொல்லுவார். இதெல்லாம் செய்யுதுன்னா அது ஒரு மந்திரவேல் தானே. அதை உள்வாங்கிதான் பாம்பன் சுவாமிகள் திருவான்மியூரில் எழுந்தருளி இருக்கும் குகேச பெருமானுடைய திருக்கரத்திலே தாங்கி இருக்கக்கூடிய அந்த வேல் மந்திரவேல் என்றார். வாச வேலினான் விபூதி மாணராத பாதமே, செல்வமாட்சி நீங்காத திருவடி. செல்வர்கள் வாழ்கிற ஊர் திருவான்மியூர். செல்வ மாடங்கள் நிறைந்தது மாட வீதி. இவைகளெல்லாம் செல்வத்தோடு இணைந்தது. வழிபாடு செய்பவர்களுக்கு அழியா செல்வம் பெறும். ஏன் என்ற அந்த கேள்வி நமக்கு வரும் இல்லையா? அதற்கு இங்கே பதில் சொல்கிறார் பாருங்க. விபூதி மாணராத பாதமே. விபூதி என்றால் செல்வம். இருக்கின்ற செல்வங்களிலே மிகப்பெரிய செல்வம் எது என்றால் திருநீர் தான். இல்லை என்றால் திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென பணிந்தகையார் பணிந்து ஏற்றார். பெருவாழ்வு என்றைக்கு திருநீர் பெறுகிறோமோ அன்றைக்கே நாம் பெருவாழ்வு பெறுகிறோம், எல்லா செல்வங்களையும் பெற்று மகிழ்கிறோம் என்று பொருள். இங்கே சுவாமி முருகப்பெருமான் அந்த செல்வங்களை எல்லாம் வாரி வழங்குகிற செல்வராக இங்கே அமர்ந்திருக்கிறார். செல்வ நெடுமாங்கி செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வம் அதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடலேத்தும் செல்வன் செல்வமே. இந்த 4 வரிகளும் செல்வத்தை மையமாக வைத்துத்தான் திருக்கூத்த பெருமானை பெருமான் பாடுகிறார். அந்த திருக்கூத்த பெருமானின் மறு வடிவம்தான் முருகப்பெருமான். ஆகவே தான் இங்கே செல்வமாக திகழ்கின்ற முருகப்பெருமான், திருவான்மியூரில் எழுந்தருளி இருக்கும் முருகப்பெருமான் செல்வத்தின் திரட்சியாக காட்சியளிக்கிறார். ஆகவே இந்த செல்வத்தின் திரட்சியாக காட்சியளிக்கக்கூடிய திருவான்மியூர் முருகப்பெருமான் வந்து வணங்குகிற அடியார்கள் எல்லாம் செல்வத்தை பெறுவார்கள். செல்வத்தை வாரி வழங்குகிற ஒரு அற்புத திருத்தலமாக இந்த திருவான்மியூர் திருத்தலம் அமைகிறது என்று சொல்லிவிட்டு, பாசநூறு ஞான நூலர் பாடும் வீடும் ஆகுமே. பாசநூறு என்றால் பாசங்களை எல்லாம் நீக்குகின்ற அந்த பேராற்றலை ஆன்மாக்கள் இங்கு இயல்பாகவே பெறுவார். அதிசயம், அந்த குழந்தை கிடைத்து விட்டது பெற்றோர் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார். சான்றோர் பெருமக்களே, பாசநூறு ஞான நூலர் பாடும் வீடும் ஆகுமே. ஆக மும்மலங்கள் என்று சொல்லப்படுகிற பாசங்களை எல்லாம் நீக்கிய ஞான சாத்திரம் உணர்ந்தோர் பாடுகின்ற முத்தி இடம் இந்த திருத்தலம் என்று 3வது பாடலில் வெளிப்படுத்துகிறார். 4வது திருப்பாடலில் கூடு நாரை மீனை வாறு கோலம் வான்மன் மேடுவாள் நீடு ஞானி பூஞ்சை சேன மேற நிலாவும் வான்மியூர் நாடு வேலன் மயூர நாத 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 பாதமே பாடு மோகை ஞான நூலர் பாடும் வீடும் ஆகுமே. இந்த திருப்பாடலில் இதற்கு முந்தைய பாடல்களில் கடல்வாழ் உயிரினங்கள் எவ்வாறு செழிப்போடு இருக்கின்றன என்பதை சொன்னார். இந்த பாடலில் இந்த மண்ணிலே வாழ்கிற உயிரினங்கள் எவ்வாறு செழிப்போடு இருக்கிறது. கூடு நாரை மீனை வாருன்ன. நெய்தல் நிலம் அல்லவா, நாரைகள் கூட்டம் கூட்டமாக இருக்கும். அந்த நாரைகள் எல்லாம் மீன்களை வாரி விழுங்குகிற அந்த காட்சியை பாருங்கள். கோலம் வான்மன் மேடுவால் நீடு ஞாலி என்று சொல்லுகிறார். உயர்ந்த மண்மேடுகள்,
கடலை சார்ந்த இடமாக இருப்பதால் அங்கங்கே மண்மேடுகள் இருக்கும். அந்த மண்மேடின் மேலே வால் நீண்ட நாய்கள் இருக்கிறது. அது இயற்கையாக இருப்பது. அடுத்து சொல்லுகிறார் பூனைகள், அப்புறம் சேனைனா பருந்துகள். ஆக கடலை ஒட்டிய அந்த பகுதிகளிலேயும் இந்த உயிரினங்கள் அதிகமாக இருக்கும். அதை படம் பிடித்து காட்டுகிறார். அப்படிப்பட்ட அந்த திருவான்மியூரில் நாடு வேலன் மயூரநாத நாதநாத பாதமே, மயூரநாதனுடைய ஒலிக்கின்ற திருவடிகள் இங்கே சதா காலமும் அந்த ஒளி எழுந்தவாறே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த திருத்தலத்தில் பாடுமோக ஞான நூலர் பாடும் வீடும் ஆகுமே, பாடுவதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறார். இந்த திருத்தலத்திற்கு வந்தால் பாடி மகிழ வேண்டும் என்று இயற்கையாகவே அந்த உணர்ச்சியை பெறுவார்கள் அடியார்கள். அப்படிப்பட்ட அந்த இயற்கையான பாடுகின்ற உணர்ச்சியை ஊட்டுகின்ற அந்த அடியார்கள் நிறைந்த இந்த திருத்தலத்தில், ஞானசாத்திரம் உணர்ந்த அடியார்கள் நிறைந்த இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமானுடைய திருவடி ஒளி கேட்டவாறு இருக்கிறது. இந்த திருத்தலத்தில்தான் மயூரநாதன் என்று பெருமான் வெளிப்படுத்துகிறார். 4 பாடல்களில் பெருமான் வெளிப்படுத்துகிறார். திருவான்மியூரை பொறுத்தவரையில் மயூரநாதன் என்கிற அந்த சிறப்பு திருநாமத்தை பலமுறை சொல்லி சொல்லி மகிழ்கிறார் இந்த திருப்பதிகத்தில் 10 பாடல்கள். இதற்கு காரணம் என்ன என்பது 1922 அவர் பாடிய பொழுது அதனுடைய நுட்பம் தெரியலை. ஆனால் 1929 பிறகு திருவான்மியூரில் அவருடைய திருமேனி எழுந்தருளிய நாளிலிருந்து அந்த வளாகத்தை மயூரபுரம் என்று அழைக்கின்ற தன்மை சாதாரணமாக இயற்கையாகவே அமைந்திருக்கும். சாமியுடைய அந்த திருப்பெயர் ஜஸ்ட் 1 செகண்ட் தான் இருந்துச்சு. உள்ளதான போயிட்டு பின்னாடி. சாமியோட திருவீதி விழா பாம்பன் சுவாமிகளுடைய அற்புதமான திருவான்மியூர் திருப்பதிகத்தை பாடுகிற பொழுது பாடும் ஆடும் வீடுமே இல்லையா, ஆடுகிற அடியார்கள் பாடுகிற அடியார்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு திருத்தலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி. ஆக 4வது பாடல்ல இந்த உயிரினங்கள் எல்லாம் எவ்வாறு மண்ணின் மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று திருவான்மியூருடைய சிறப்பை சொன்னார். 5வது பாடல்ல பாருங்க, பூவுலாம் விண்ணாடு மேறு பூத ஏகினாலுமே ஓவுராத என்னாலுமாதர் ஓதி சாரும் வான்மியூர் மேவும் நீல் மயூரமூரும் வேலன் நாத பாதமே பாவுதார ஞான நூலர் பாடும் வீடும் ஆகுமே. பூவுலாம் மண்ணுலகம், விண்ணாடு விண்ணுலகம், மேரு மலை, பூதம் 5 பூதங்கள், ஏகினாலுமே அழிந்தாலுமே. என்ன சொல்ல வருகிறார்? பூவுலாம் விண்ணாடு மேரு பூத ஏகினாலுமே, மண்ணுலகம் விண்ணுலகம் மேரு மலை 5 பூதங்களும் அழிந்தாலும் ஓ உராது என்னாலும் மாதர் ஓதி சாரும் வான்மியூர், இவைகளெல்லாம் இல்லாமல் போனாலும் என்றைக்கும் இருக்கக்கூடிய பெருமையை உடையது இந்த திருவான்மியூர் திருத்தலம். ஓ உராது என்னாலும் மாதர் ஓதி சாரும் வான்மியூர். அழகிய சான்றோர்கள் ஞான நூல்களை நிறைந்து அதை பிரயோகம் செய்யக்கூடிய அடியார்கள் நிறைந்து வழிபாடு செய்யக்கூடிய இந்த திருத்தலம் இடைவிடாமல் இருக்கும். அடுத்து மேவும் நீல் மயூர் அமூரும் வேலன் நாத பாதமே, நீல மயிலிலே பெருமான் ஏறி வலம் வருகிற திருத்தலம். பாவுதார ஞான நூலர் பாடும் வீடும் ஆகுமே, பாடும் இன்பம் கொண்ட ஞான நூல் உணர்ந்தவர்கள் பாடுகிற திருத்தலம் இந்த திருத்தலம் என்று இந்த 5வது பாடல்ல நிலை பெற்று இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தினுடைய நுட்பத்தை வெளிப்படுத்துகிறார். ஆக கடல்வாழ் உயிரினங்கள், அந்த மண்ணின் மேலே வாழுகின்ற உயிரினங்கள் அத்தனையும் சொல்லிவிட்டு என்றைக்கும் நிலைத்திருக்கும் திருத்தலம் இந்த திருவான்மியூர் திருத்தலம் என்று வெளிப்படுத்துகிறார்கள் சான்றோர் பெருமக்களே.
இந்த பாம்பன் சுவாமிகளுடைய இந்த திருவான்மியூர் திருப்பதிகத்தினுடைய 5வது பாடலை அடிப்படையாக வைத்துத்தான் என்றைக்கும் இருக்கக்கூடிய இந்த திருத்தலம் என்று பாம்பன் சுவாமிகள் வெளிப்படுத்துகின்ற காரணத்தினால் நாங்கள் 60 வயதை கடக்கிற பொழுது செய்கிற அந்த சிறப்பு வழிபாடும், 70 வயதை கடக்கிற பொழுது செய்கிற சிறப்பு வழிபாடும், 75 வயதை கடக்கிற பொழுது செய்கிற சிறப்பு வழிபாடும், 80-90 வயதைகளை கடக்கிற பொழுது செய்கிற சிறப்பு வழிபாடுகளையும் மருந்தீஸ்வரத்தில் செய்து மகிழ்வோம் என்று அறிஞர் பெருமக்கள் வழிகாட்டி இருக்கிறார். இந்த இடத்தை அதற்கு தேர்வு செய்து கொள்ளணும். இதுவும் ஒரு சிறந்த இடம் என்ற அந்த கருத்தோடு இந்த திருத்தலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த கருத்தை திருமிக்க அவர்கள் வெளிப்படுத்துகிறார். அவரை ஒட்டி வருகிற சான்றோர் பெருமக்களும் இந்த கருத்தை வழிமொழிந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதற்கு அடுத்ததாக 6வது திருப்பாடலில் பார்ப்பீர்களேயானால், நாவல் வாழை தாலி பூகம் நாளி கேரமேய ஊர் தாவனார் அவாவி வாழ் சகாய பூதி வான்மியூர் பூவல் மேனி வேலன் நீத போதன் நாத பாதமே பாவல் நாவர் ஞான நூலர் பாடும் வீடும் ஆகுமே. இதில் இயற்கை காட்சியை சொல்லுகிறார். நாவல் மரம், வாழை மரம், பனை மரம், கமுகு மரம், தென்னை மரம் இவைகளெல்லாம் நெருக்கமாக சூழ்ந்திருக்கக்கூடிய திருத்தலம் இந்த திருவான்மியூர் திருத்தலம். தாவனார் அவாவி வாழ் சகாய பூதி வான்மியூர், துன்பமற்ற பெரியோர்கள் வாழ்கிற ஊர் இந்த திருவான்மியூர் திருத்தலம். இந்த திருவான்மியூர் திருத்தலத்தில் வாழ்ந்து வசிப்பவர்கள் துன்பமில்லாத வாழ்வு அவர்களுக்கு அமையும். ஏதோ ஒரு வகையில் வருகிற துன்பம் காணாமல் போகும். அதுதான் தாவனார் அவாவி வாழ், துன்பமற்ற பெரியோர்கள் வாழ்கிற திருத்தலம். சகாய பூதி வான்மியூர், நல்ல செல்வமுடைய திருத்தலம் இந்த திருவான்மியூர். பூவல் மேனி வேலன் நீத போதன்னாத பாதமே. பூவல் மேனி வேலன், செம்மேனி அம்மான், சிவந்த நிறம் அல்லவா, அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய பரம்பொருள் அல்லவா. ஆகவே பூவல் மேனி வேலன் நீத போதன்னாத பாதமே பாவல் நாவர் ஞான நூலர் பாடும் வீடும் ஆடுமே. இசை வல்லவர்கள் விருப்பத்தோடு பாடுகிறார். ஞான சாத்திரம் உணர்ந்த அடியார்கள் பாடுகிற உயர்ந்த திருத்தலம் இந்த திருவான்மியூர் திருத்தலம். 7வது பாடல்ல, பூணிகோ கடா மையாடு பூழி மூகம் வேகுமூர் ஏனிலாவு வேதகீத வேர்குலாவும் வான்மியூர் வானிலாவு ஞான வேலன் வாசநாத பாதமே பாணிமேய ஞான நூலர் பாடும் வீடும் ஆகுமே. இந்த 7வது பாடலில் பாருங்க, விலங்கினங்களை பட்டியலிட்டு காட்டுகிறார். பூனின்னா எருது, கோன்னா பசு, கடான்னா ஆட்டுக்கடா, மையாடுனா வெள்ளாடு. இவைகளெல்லாம் பூழி மூகம் ஏகும் ஊர். இந்த எருது, பசு, ஆட்டுக்கடா, வெள்ளாடு போன்ற இந்த விலங்கினங்கள் எல்லாம் உழுதி நிறையுமாறு செல்லுகிற ஊர் இந்த திருவான்மியூர் என்றால், அவைகளெல்லாம் வேகத்தோடு செழிப்பாக உறுதியோடு இருந்தது, வலிமையோடு இருந்தது. அது நடந்து போகிற பொழுது அவ்வளவு வேகத்தோடு வலிமையோடு போகின்ற காரணத்தினாலே தான் மண்ணிலே இருக்கக்கூடிய மணல் துகள்கள் எல்லாம் பறந்து புழுதி நிறைந்திருக்கிறதாக மாறுகிறது. ஏதோ அது நோயாளி போல அதெல்லாம் போகலை, அந்த விலங்கினங்கள்லாம் போகலை, வலிமையோடு போகிறது, உற்சாகத்தோடு போகிறது. அப்படி என்றால் அந்த தலத்தினுடைய பெருமையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்ன்றார் அந்த ஒரு வரியில. ஏன் இலாவு வேத கீத வேர்குலாவும் வான்மியூர், பொருந்திய நான் மறைகளின் இசை. ஏனிலாவு வேத கீதம், நான் மறைகள் இசைக்கக்கூடிய அந்த கீதம் இருக்கு பாருங்க, அந்த ஓசை, இனிய ஓசை, அழகுடன் கேட்கக்கூடிய, சதா காலமும் கேட்கக்கூடிய திருத்தலம் இந்த திருவான்மியூர். வேத ஓசை நிறைந்திருக்கும் ஊர் இந்த திருவான்மியூர். வானிலாவு ஞான வேலன் வாசநாத பாதமே, ஒளி விளங்கும் ஞான வேல்னர். ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 என்று சொல்லுகிறாரே, அதுபோல ஞான வேல் என்றாலே அது ஒளி பொருந்தியது, ஒளி வீசுகிறது. அதை பார்க்கிற பொழுதே நம்முடைய பாவம் சம்ஹரிக்கப்படும், துன்பங்கள் எல்லாம் காணாமல் போகும். வானிலாவு ஞான வேலன் வாசநாத பாதமே பாணிமேய ஞான நூலர் பாடும் வீடும் ஆகுமே. இசை பாடுவதில் வல்லவர்கள், ஞான சாத்திரம் உணர்ந்தவர்கள் பாடி ஆடி மகிழ்கிற திருத்தலம் இந்த திருவான்மியூர் திருத்தலம். 7வது பாடலில். 8வது பாடலில் சாமி சொல்கிறார் பாருங்க, பேழுனா எனாம யூக மேல்பல் காய்கள் பீரலால் கூழுலாய சூழன் மேவு கோல நீடும் வான்மியூர்
வாழுமா மயூர மூரும் மாதம் ஆதி பாதமே பாழுறாத ஞான நூலர் பாடும் வீடும் ஆகுமே. பேழுனா எனா மையூகமே பால் காய்கள் பீரலால் அப்படின்னு முதல் வரியில் வரும். சண்டம் பிரித்து படிக்கணும். சாமியோட வரிகள் எல்லாம் இலக்கண செறிவுடைய வரிகள். மேலெழுந்த வாரியாக பார்க்கிற பொழுது நமக்கு புரியாது. நுணுக்கமாக அந்த இலக்கண செறிவோடு நாம் உள்ளே நுழைந்து பார்க்கணும். ஏனென்றால் இந்த திருவான்மியூர் திருப்பதிகத்தை இலக்கண செறிவோடு சாமி வழங்கினார், சந்த நிறைவோடு. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வரியும் 15 எழுத்துக்கள் இருக்குன்னா சாமி எவ்வளவு ஞான நிலையிலே இருந்து இந்த பதிகத்தை அருளி செய்திருப்பார். 40 வரிகளும் ஒவ்வொரு வரியும் 15 எழுத்துக்களுக்கு உரியதாக அமைத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு ஞான நிட்டையில் அமர்ந்து அந்த ஞான பரிபூரானந்த போதத்திலே திளைத்து இந்த பதிகத்தை அவர்கள் அருளியிருப்பார்கள். இங்க பேழுனா எனா என்றால் நல்ல உணவு என கருதி, மையூகம் என்றால் கருங்குரங்குகள். இங்க வெண்மையான குரங்குகளை அல்லது பழுப்பான குரங்குகளை சாமி சொல்லாமல் கருங்குரங்கை ஏன் அடையாளம் காட்டுகிறார்? குரங்கு இனத்திலே வலிமையானது கருங்குரங்கு. அந்த கருங்குரங்குகளை சொன்னாலே எல்லா வகையான குரங்குகளும் இருப்பதாக பொருள். அவைகளெல்லாம் என்ன செய்கிறதா, திருவான்மியூரில் இருக்கக்கூடிய மரங்கள் தோறும் தாவி தாவி படர்ந்து அங்கே பூத்து குலுங்கி கொண்டு இருக்கக்கூடிய பழுத்து காய்த்து இருக்கக்கூடிய காய்களையும் கனிகளையும் அது பறித்து ஒரு கடிதான் கடிக்கும். பிறகு அந்த காயையோ கனியோ தூக்கி போட்டு விடும். அது அதனுடைய குணம். நாம் என்ன செய்கிறோம்? ஒரு பழம் கிடைத்தால் முழுமையாக உண்பது வரையில் அது விடுவது கிடையாது. ஒரு பகுதியை கடித்து விட்டு நாம் போடுகிறோமா? ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்தால் ஒரு துண்டோடு அதை போட்டு விடுகிறோமா? ஆனால் கருங்குரங்குகளுக்கு அந்த தன்மை அல்ல. ஒரு கடி கடித்து விட்டு அதை தூக்கி எறிந்து விட்டு மற்றொரு பழத்திற்கு அது ஓடிப்போகும். அந்த அளவுக்கு இயற்கை செறிவோடு இருந்த காலம் அந்த காலம். அந்த காய்களும் கனிகளும் அந்த கருங்குரங்குகள் கடித்து கீழே போட்டு விட்ட பிறகு அந்த கனிகளிலே இருந்து சாறு, பழச்சாறு கீழே கொட்டுகிறார். அந்த அளவுக்கு செழிப்பான கனிகள். அப்படிப்பட்ட கனிகளை தந்த ஊராக இந்த திருவான்மியூர் இருக்கிறதுன்னு முதல் வரியில் சொல்லுகிறார். கூழுலாய சூழன்மேவு கோல நீடும் வான்மியூர். இந்த சாறு பருகி எங்கும் அழகு செய்யக்கூடிய இந்த திருவான்மியூரில் வாழும் மா மயூர மாதமாதி பாதமே, சிறந்த மயிலை செலுத்துகின்ற விண்ணுமாய் மூலமுமாய் விளங்கும் திருவடிகள். முருகப்பெருமானுடைய திருவடிகள் இங்கு விண்ணும் மூலமுமாக இருக்கக்கூடிய திருவடிகள். அதுதான் மாகம் என்றால் விண், ஆதி என்றால் மூலம். ஆக இறைவனுடைய முருகப்பெருமானுடைய திருவடி இங்கு விண்ணாகவும் மூலமாகவும் அமைந்திருக்கிற கூடிய பெருமைக்குரிய முருகப்பெருமான் இங்கே சதா காலமும் காட்சியளித்தவாறு இருக்கிறான். அவருடைய திருவடிகளை பாழுறாத ஞான நூலர் பாடும் வீடும் ஆகுமே. வீணாகாத ஞான சாத்திரம் உணர்ந்தோர். ஒரு நூலை படிக்கிறோம் என்றால் அந்த கருத்து வீணாகக்கூடாது. ஒரு நூலை படிக்கிறோம் என்றால் உயர்ந்த நூலாக இருக்கணும். நம்முடைய மனதை செம்மைப்படுத்துகின்ற நூலாக இருக்கணும். அதைத்தான் விவேகானந்த பெருமான் சொல்லுவார். உயர்ந்த நூல்களை படியுங்கள், ஒவ்வொரு வரியாக படியுங்கள், அதில் முழுமையாக உள்வாங்குங்கள். அது உங்களை காலப்போக்கில் உங்களை மாற்றிவிடும், உயர்ந்த வழிக்கு உங்களை எடுத்து செல்லும். அது போன்ற அந்த ஞான நூல்களை, உயர்ந்த நூல்களை தேர்வு செய்து நீங்கள் வாழ்விலே முன்னேறுங்கள் என்று விவேகானந்த பெருமான் சொல்லுவார். அப்படிப்பட்ட இயல்பாகவே திருவான்மியூரில் வாழுகின்ற மக்கள் எல்லாம், அடியார்கள் எல்லாம் வீணாகாத நூல்கள், ஞான சாத்திரங்களை எல்லாம் தேடி தேடி சென்று வரிக்கு வரி படித்து முழுமையாக உணர்ந்து அனுபவித்தவாறு முருகப்பெருமானை, மயூரநாத பெருமானை, மருந்தீஸ்வரர் பெருமானை வலம் வந்து மகிழ்ந்துகிற திருத்தலம் இந்த திருவான்மியூர் திருத்தலம் என்று இந்த 9வது பாடல் 8வது பாடலில் சொல்லுகிறார்கள் சான்றோர் பெருமக்களே. அதற்கு அடுத்ததாக 9வது பாடலில் பாருங்கள், இந்த விலங்கினங்களை சொன்னார். விலங்கினங்களை சொல்லிய பிறகு மரங்களை சொல்லணும் இல்லையா? மரங்கள் தானே காய்களையும் கனிகளையும் நமக்கு வழங்குகிறது. பால் அறாத ஆல நீள் பலா விழா பராய்களோர் மாலிரா மாதுகமாவோர் பாலுலாவும் வான்மியூர் பாலின் மேனி நாதர்சை குகேசன் பாத பாதமே பாலினேயமான நூலர் பாடும் வீடும் ஆகுமே. பால் அறாத ஆலம், பால் அற்றுப்போகாத ஆலமரங்கள் எப்பொழுதும் செழிப்போடு இருக்கும். வாடிய மரங்களை நீங்கள் பார்த்தல் இயலாது. திருவான்மியூரில் ஒடிந்து போன மரங்களை உங்களால் பார்க்க முடியாது, சரிந்து போன மரங்களை உங்களால் பார்க்க முடியாது.
பால் அறாத ஆலை நீள் பலான்னார். நீள் பலான்னா பெரிய பலா. அந்த மரங்களிலே வருகிற பலா பழத்தை பார்க்கிற பொழுது ஒரு ஃபுட்பால் அளவு இருக்காது, பெரிய அளவு மத்தளம் போல இருக்கும். அப்படிப்பட்ட பலாக்களை எல்லாம் வாரி வழங்குகிற பலா மரங்கள், விலா மரங்கள், பராய் மரங்கள், பாலிரா மதுகம், அழியாத இலுப்பை மரங்கள், மாமரம், பாலலாவும் வான்மியூர், இவைகளெல்லாம் கலந்து நிறைந்து காட்சி தருகின்ற வான்மியூர். ஒவ்வொரு மரங்களோடு ஒவ்வொன்று இணைந்து அழகாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு திருத்தலம் இந்த திருவான்மியூர் திருத்தலம். இந்த இடத்துல பாலின் மேனி நாதர் செய் குகேசன் நாத பாதமே அப்படின்னா, பாலின் மேனி நாதர், பால் வண்ண நாதர், அவருடைய செய் முருகப்பெருமான், அவருடைய குகேசனுடைய நாதம், அந்த ஒளி வீசுகின்ற அந்த திருவடி இந்த திருத்தலத்தில் ஒளி வீசியவாறு இருக்கிறது, உங்களை எல்லாம் மாற்றிப்படுத்தி கொண்டிருக்கிறது. பாலின் மேனி நாதர் செய் குகேசன் நாத பாதமே, பாலினேயமான நூலர் பாடும் வீடும் ஆகுமே. பால் போன்ற தூய சாத்திரங்களை அறிந்தோர் பாடுகிற முக்தி இடம், அதுதான் பாலினேய மானு நூலர் என்கிற அந்த பாடலை 9வது பாடலாக அமைத்தார். 10வது பாடல் கூணனாகு மீன மூரல் கூடு பானல் வான்மியூர் ஞான வேலன் ஆரல் ஓதி நாடு தேவராம் மானவான் மயூரமேரும் ஆக ஜோதி பாதமே பானராவி ஓதி நூலர் பாடும் வீடும் ஆகுமே. கூணனா நாகு மீன மூரல் கூடு பானல் வான்மியூர்னார் முதல் வரியில். கூணன் என்றால் ஆமை, நாகு என்றால் நத்தை அல்லது சங்கு, மீன்கள், மூரல் கிளிஞ்சல். கடலும் கடலை சார்ந்த இந்த திருத்தலத்தை முதல் பாடலிலேயும் சொன்னார், இறுதி பாடலிலேயும் சொன்னார், இடையிலேயே வருகின்ற பாடலிலேயும் கடலும் கடலை சார்ந்த செழிப்பையும் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இதில் கடல்வாழ் உயிரினங்களை குறித்து அந்த முதல் வரியை சொல்லிவிட்டு, அப்படிப்பட்ட திருவான்மியூரில் ஞானவேலனே ஞானவேலன் ஆரல் ஓதி நாமன் நாடு தேவனாம். இந்த இடத்துல அருமையாக நீங்கள் சிந்திக்கணும். ஆரல் ஓதி நாமன் நாடு தேவனாம். நாடு தேவன், அந்த இறைவனை நாடுவது. நாடு தேவன்னா இறைவனை நாடுவது. யார் நாடுவது? நாமன் நாடு என்று சொல்லுகிறார். நாமன் நாடு தேவன். எந்த நாமத்தை உடையவர்கள்? அதற்கு முன்பாக சொல்லுகிறார் ஆரல் ஓதி நாமன். ஆரல் ஓதின்னா, ஆரல் என்பது எது? நெருப்பு. ஓதி என்றால் மலை, நெருப்பு மலை. நெருப்பு மலை பெயரை தாங்குகிறவர் யார்? நெருப்பு மலை என்பது அண்ணாமலை. அண்ணாமலையினுடைய பெயரை தாங்குகிற ஆற்றலை பெற்றவர் யார்? அருணகிரிநாதர். சொல்லுகிறார். அருணகிரிநாதன் நேரடியாக பெயரை சொல்லலை, இப்படி சொல்லுகிறார் பாருங்க. ஒரு தம்முடைய ஞானாசிரியராக இருக்கக்கூடிய அருணகிரிநாத பெருமானை குறிப்பிடுகிற பொழுது ஒரு அற்புதமான ஒரு முறையை கையாளுகிறார். தாம் வழங்குகிற வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு பதிகத்திலேயும் அருணகிரிநாத பெருமானுடைய திருநாமத்தை வெளிப்படுத்தாமல் அதை நிறைவு செய்வது கிடையாது. அதுதான் குரு பக்தியினுடைய இலக்கணமாக பாம்பன் சுவாமிகள் திகழ்கிறார். நம்முடைய திருவான்மியூர் திருப்பதிகத்தில் அருணகிரிநாத பெருமானை எவ்வாறு சொல்ல வருகிறார்? ஞான வேலன் ஆரல் ஓதி நாமன். ஞான வேலனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சதா காலமும் வணங்குகிற நெருப்பு மலையின் நாமத்தை தரித்த அருணகிரிநாத பெருமான் ஓதுகின்ற தேவன் இந்த திருவான்மியூர் திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கிறார். மானவான் மயூரம் ஏறும் மாகஜோதி பாதமே. அவனுடைய வான வெளியிலே மயிலை செலுத்துகின்ற, விண் முழுவதும் ஒளி வீசுகின்ற ஒரு அற்புதமான திருவடி முருகப்பெருமானுடைய திருவடி இந்த இடத்திலே காண்பதற்கு தயாராக இருக்கிறது. அந்த திருவடிகளை பற்றியவாறு பானராவி ஓதி நூலர் பாடும் வீடும் ஆகுமே. பாலும் தேனும் போல் இனிய ஞான சாத்திரம் உணர்ந்தோர் பாடுவது. இப்போது பால் சுவையானது, தேன் அதைவிட சுவையானது. பாலும் தேனும் இணைந்தால் அது ஒரு அற்புதமான சுவை. ஆகவே அந்த பாலும் தேனும் இணைவது போல அந்த பாட்டினுடைய ஓசை இருக்கிறதா. யார் பாடுகிற ஓசை? திருவான்மியூரில் ஞானசாத்திரம் உணர்ந்த அடியார்கள் பாடுகிற அந்த பாடல் பாலும் தேனும் இணைந்த அந்த அமுதத்தை நமக்கு வாரி வழங்குவது போல அந்த பாட்டினுடைய ஓசை நமக்கு வாரி வழங்குகிறது என்று அந்த 10வது பாடலில் சுவாமிகள் வெளிப்படுத்துகிறார்கள். சான்றோர் பெருமக்களே, இந்த திருப்பதிகத்தில் பார் உலாவு ஞான நூலர் பாடும் வீடும் ஆகுமே.
பாடராத ஞான நூலர் பாடும் வீடும் ஆகுமே, பாசம் 100 ஞான நூலர் பாடும் வீடும் ஆகுமே, பாடும் ஓகை ஞான நூலர் பாடும் வீடும் ஆகுமே, பாவல் நாவர் ஞான நூலர் பாடும் வீடும் ஆகுமே, வாழ்வுராத ஞான நூலர் பாடும் வீடும் ஆகுமே, பாலி நேயம் மானும் நூலர் பாடும் வீடும் ஆகுமே, பால் நராவின் ஓதி நூலர் பாடும் வீடும் ஆகுமே என்று ஞானசாஸ்திரம் உணர்ந்த அடியார்கள் வலமுந்து மகிழ்கிற அந்த அற்புதங்களை, பெருமைகளை ஒவ்வொரு பாடலிலேயும் வணங்கி வணங்கி மகிழ்ந்து சொல்லுகிறார் என்றால், அடியார் திருக்கூட்டத்தை அவர் வணங்குகிறாரா, அல்லது அடியார் திருக்கூட்டம் வணங்குகிற ஞான வேலாயுதத்தை அவர்கள் வணங்குகிறார்களா, அந்த ஒளி வீசும் மருந்தீஸ்வரர் பெருமானுடைய பேரழகை கண்டு கண்டு வணந்து மகிழ்கிறாரா? ஒன்றுமே புரியுது. ஏன்னா யோகத்தில் அவர்கள் அமர்ந்து பாடுகிறார். ஒவ்வொரு பாட்டினுடைய முடிவாக ஞான நூலர்கள் பாடுகிற அந்த அற்புத காட்சியோடு நிறைவுபடுத்துகிறார் ஒவ்வொரு பாடலிலே. அதற்கு முன்பாக முருகப்பெருமானுடைய பெருமையை வெளிப்படுத்துகிறார்கள். ஆகவே யோக நிட்டையிலே இந்த மருந்தீஸ்வரம் திருத்தலத்திலே அமர்ந்து அவர்கள் எழுதுகிற அந்த நிலையை பார்க்கிற பொழுது, அவர்கள் ஞானசாத்திரம் உணர்ந்த அடியார்களை தரிசனம் செய்து அவர்கள் கண்டு மகிழ்ந்தார்களா, அல்லது அந்த ஞானசாத்திரம் உணர்ந்த அடியார் பெருமக்களுடைய திருக்கண்களிலே ஒளி வீசுகின்ற அந்த குகேச பெருமானுடைய அந்த ஞான பாதம் அதை வணங்குகிறாரா என்ற இரண்டும் கலந்த ஒன்றாக பாம்பன் சுவாமிகள் வணங்குகிறார் என்ற நிலையிலே நாம் புரிந்து கொள்வோம், உணர்ந்து கொள்வோம். சான்றோர் பெருமக்களே, இந்த பதிகத்தினுடைய சிறப்பு என்ன என்றால், மாடராத மாமயூரம் ஊருமாதி பாதமே, நாடுவேலன் மயூரநாத நாதநாத பாதமே, மேவும் நீள் மயூரம் ஊரும் வேலநாத பாதமே, வாழுமா மயூரம் ஊரும் மாகமாதி பாதமே, மானவான் மயூரமேறும் மாக ஜோதி பாதமே என்று மயூரம் என்று மயூரபுரம் என்று மருந்தீஸ்வரத்தை அழைத்த பாம்பன் சுவாமிகள் அவர்கள் எழுந்தருளியுள்ள இடம் மயூரபுரமாகவும் இன்றைக்கு ஞான காட்சி தருகிறது. சான்றோர் பெருமக்களே, நம்முடைய பாம்பன் சுவாமிகளுடைய அந்த திருமேனியை நினைவு கூறுவோம், அவருடைய திருவடியை பற்றுவோம், அவருடைய திருவுருவை மறத்தலாகாது என்ற அந்த ஞான வாக்கியத்தை உள்வாங்கி சதா காலமும் அவருடைய திருவுருவ தியானத்தில் ஈடுபடுவோம். திருவான்மியூர் திருப்பதிகத்தை நீங்கள் தினந்தோறும் பாராயணம் செய்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எளியவனையும் பொருட்படுத்தி இந்த சிறந்த பொருள் குறித்து பேசுமாறு பணித்த திருக்கோயில் நிர்வாக அதிகாரி அவர்களுக்கும், தக்கார் அவர்களுக்கும், சிவாச்சாரிய பெருமக்களுக்கும், ஆலய பணியாளர்களுக்கும், எளியவனுடைய சொற்பொழிவினை இதுகாரும் அன்பாக செயல்படுத்த அடியார் திருக்கூட்டமா உங்கள் அனைவருடைய பொன்னார் திருவடிகளை மீண்டும் மீண்டும் வணங்கி மகிழ்ந்து, அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம், எவர் எவருக்கு உதவினர் எவர் எவருக்கு உதவினர், அவரவர் நினைவது தம்மை உணர்வதுவே என்ற சிவபோக சாரத்தின் சீரிய கருத்தினை உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வந்து இந்த அளவில் உரையினை நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.